4வது டெஸ்ட்டில் வந்து ரவீந்திர ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சரியான சம்பவம் பண்ணாங்க. இந்தியா வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது நம்ம எல்லாருமே பார்த்தோம். செமையான சிச்சுவேஷனாகவும் அமைஞ்சுது. ஸோ 143 ஓவர்ஸ் வந்து கண்டினியூஸாக பேட் பண்ணாங்க இந்தியன் டீம். அது வந்து பெருமைக்குரிய விஷயம் கூட, ஹீரோய்க் மொமெண்ட்டும் கூட. அந்தளவுக்கு வந்து தெளிவான ஒரு ஆட்டத்தை வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து காமிச்சாங்கன்னே சொல்லலாம். பட் ஆனால் ஒரு இஷ்யூ நடந்துச்சு, ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து வந்து 2 பேர் பேட்ஸ்மேனுமே வந்து செஞ்சுரிஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டோக் அவர்கள் வந்து ஜடேஜா அவர்கள்ட்டையும் வாஷிங்டன் சுந்தர் அவர்கள்ட்டையும் பேசினார். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜடேஜா அவர்கள்ட்ட பேசினார். ஸோ ஜடேஜா அவர்கள் கிளியராக தெளிவாகவே சொன்னார், என்னால் இந்த முடியுமே எடுக்க முடியாது, நான் இங்கே வந்து கிரவுண்டில் விளையாட தான் முடியும். ஸோ கேப்டன் சொன்னால் மட்டும்தான் நான் வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் ஹேண்ட் ஷேக் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கான கமெண்ட்ஸும் நிறைய ஸ்லஜிங்கும் வந்து நடந்துச்சுன்னே தெரியும் நமக்கு நல்லாவே. ஸோ அதுக்கான பேச்சுக்கள் வந்து பயங்கரமாக பேசினாங்க. கண்டிப்பாக வந்து செஞ்சுரி போட்டே ஆகணுமா, எப்படி செஞ்சுரி போடணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் ட்ராக்கு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து இந்தியன்ஸ் வந்து டினை பண்ணது ஒரு கரெக்டான விஷயம் தான். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே ஒரு 80s 90s இருக்கும்போது கண்டிப்பாக வந்து செஞ்சுரி அடிக்கணும் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்க டீமில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா என்ன, இது என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வச்சுது. ஸோ அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கோச்சான இந்தியன் டீமான கௌதம் கம்பீரும் அதை தான் சொல்லியிருக்காரு. ஒருத்தவங்க வந்து பிளேயர்ஸ் வந்து 80-90 டெஸ்ட் மேட்ச்சில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து செஞ்சுரி அடிக்கணும் தான் எல்லா டீமுமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பும் தகுதியும் வந்து கண்டிப்பாக வந்து 2 பேருக்குமே இருக்குது. ஏன்னா ஒரு ஹோல் மேட்சே வந்து ஹோல் டேமே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கான தகுதி இருக்க போய் தான் நாங்கள் வந்து கால் ஆஃப் பண்ணல. ஸோ அதனால தான் கூப்பிடல. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேருமே செஞ்சுரி அடிக்கணுங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். நம்மளுமே இந்தியன் க்ரௌடுமே வந்து அதான் எதிர்பார்த்தோம். ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கேப்டனுமே அதான் பண்ணார். அதனால தான் கால் ஆஃப் பண்ணல. ஸோ அதை தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இது வந்து எப்படி வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் ஆனால் பென் ஸ்டோக்ஸ் வந்து எதிர்பார்த்தது வந்து எந்த விதத்தில் எதிர்பார்த்தாரோ அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டு இருக்குது. இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே பயங்கரமாக ஸ்லெட்ஜிங்காக போயிட்டு இருந்துச்சு. மாறி மாறி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மட்டைபந்து இன்சைட்ஸ். தேங்க்யூ.